அழக ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரோகிணி சிட்டி கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சிட்டியோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம சிட்டி கேட்குறாங்க. என்னுடைய வாழ்க்கை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் ஒரு தப்பு செய்ய போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்டான வித்யாவை நீங்கள் கடத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரு உங்கள் கூட வருவாளே ஒருத்தர், அவங்களான்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொன்னதும் சரி எனக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். என்னம்மா ஆளை கிட்னாப் பண்ண சொல்கிறேன், அதுவும் உன்னுடைய ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ண சொல்கிறேன். என்னால் இப்படி பணம் இவ்வளோ கம்மியாக வாங்க முடியும்? இல்லைனா அது எனக்கு நீ 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம எதுக்கோ சிந்தாமணி ஆண்டி கிட்ட கேட்குறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணியும் ஃபோன் பண்ணதும் சிந்தாமணி மறுபடியும் இவ ஏதோ ஒரு வேலைக்காக தான் நமக்கு ஃபோன் பண்ணுறா. இவகிட்ட எல்லாத்துக்குமே உஷாராக இருக்கணும். அது இல்லாமல் இவளை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும்னா அவன் என்னெல்லாம் பேசுறான்றதுக்கு எல்லா விதமான ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கணும். அதனால அவன் என்ன பேசுறதோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லுக்கணுன்னு சொல்லிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டே பேசுறாங்க. ஆண்டி எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே உடனே சிந்தாமணி என்னது 1,00,000 ரூபான்றாங்க. ஆண்டி நான் கண்டிப்பாக திருப்ப கொடுத்துடுவேன். என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்? உன் ஃப்ரெண்டு வித்யாவை வச்சு சாட்சி சொல்ல வைக்க போகிறாங்களா? உன் ஃப்ரெண்டு வித்யா உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாளான்றாங்க. கண்டிப்பாக சொல்லுவான். அவன் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா இப்போ அவன் மீனாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. அதனால நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அவள் சாட்சி சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். அவளை கிட்னாப் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இவ பலே கில்லாடியே இருக்கா போலின்னு சிந்தாமணியை நினச்சிக்கிறாங்க. அது ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது ஆண்டி. கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி நான் கூட பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, என்கிட்ட பணன்றதே இல்லை. உனக்கே தெரியும்ல நானே எப்படிப்பட்ட வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கேன்றது உனக்கே தெரியும்ல. ஆண்டி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற அந்த ஆர்டர் அது இதுன்னு சொல்லி வச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஏதாவது யார்கிட்டயாவது இன்ட்ரெஸ்ட் கூட வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி கண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு இங்கே பாரு கண்ணு, நீ யார் மூலிமா வித்யாவை கடத்த பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லை வித்யா தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க, அது ஒருத்தர் சிட்டின்னு இருக்காரு அவரை தான் சொல்கிறாங்க. ஏன் கண்ணு அவெல்லாம் இந்த வேலையை பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, அவங்க மூலியமாகவே இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆண்டி நீங்கள் யார் எவருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ என் மாமியார் மூலிமா நீங்கள் எனக்கு பழக்கம். அப்படி இருந்தும் எனக்காக இவ்வளோ உதவி செய்றீங்க. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. என்னுடைய அம்மா ஸ்தானத்தில் உங்களை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இதில் என்ன கண்ணு இருக்குது? இதுக்கெல்லாம் எதுக்காக நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். நான் ஆளுகளை எங்கே வர வைக்கணும்னு சொல்லி அங்கே நான் வர வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல அவகிட்ட பேசி பார்க்குறேன். அவள் கோர்ட்டில் சாட்சி சொல்லாமல் இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மூவ் என்னவோ அதை பார்க்குறாங்க. அக்கா என்னக்கா இவ என்னக்கா இந்த அளவுக்கு கிரிமினலாக இருக்கா? எனக்கு தெரியும்டா, இவளால் எனக்கு காரியம் ஆகணுன்றதுனால தானே இவளுக்கு உதவி பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராதக்கா. என்னடா போய் பிரச்சனை வரப்போகுது? எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சிந்தாமணியே அதை இந்த கையில் எடுத்து இந்த கையில் ஹேண்டில் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாதாடான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும்க்கா சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் சொல்கிறாங்க, என்னாச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இத்தனை வருஷமா உன் ஃப்ரெண்டுக்கு நீ விசுவாசமாக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்த,
இப்போ அவளை பற்றி கோர்ட்டில் உண்மையை சொல்ல போகிறத நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் முருகன், ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் நான் நினைக்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வித்யா, ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்க, அது நம்ம தலைமுறையை தான் பாதிக்கும். உனக்கு என்னெல்லாம் உண்மை தெரிஞ்சதோ, உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் கூட அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடு, புரியுதான்றாங்க. சரி முருகன் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே ரோகிணி வராங்க. என்ன வித்யா, என்னை பற்றி ஒட்டு மொத்தமாக வந்து கோர்ட்டில் சொல்கிறதுக்கு பயங்கர ப்ரிப்பேராக இருக்க போலியேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே முருகன், இங்கே பாருங்க, என்னுடைய ஒய்ஃபோட மனசை நீங்கள் கலைக்கெல்லாம் பார்க்காதீங்க. முதல்ல நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன முருகன், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் வித்யாவோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் போனால் போகட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறேன். அந்த மரியாதையும் கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. வித்யா, நான் உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு என்கிட்ட பேச முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முருகன், இருங்க, அப்படி அவ என்னதான் சொல்ல வரான்றதை நான் கேட்டுட்டு வரேன். நான் வந்து கண்டிப்பாக அவ எவ்வளோதான் அடம்பிடிச்சாலும் நான் உண்மை ஏதோ அதை நான் சொல்ல தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது இவன் வந்து பேசிட்டா நான் மனசெல்லாம் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு வித்யாவை வந்து கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்ன வித்யா, இப்படி நீ பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலடி, எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுற அளவுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணி, உன்கிட்ட பல முறை பல விதமான விஷயத்த நான் உன்கிட்ட நான் சொல்லி பார்த்துருக்கேன். ஒரு முறை கூட நீ அந்த விஷயத்த கேட்டது கிடையாது. இப்போ எனக்கு வேற வழி தெரியல. அட்லீஸ்ட் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் புருஷனுக்காக நான் உண்மையை சொல்கிறேன்னு இது எனக்கு நீ செய்கிற நம்பிக்கை துரோகம் கிடையாதான்னு சொல்லி கேட்குறாங்க. கிடையாது, ஏன்னா உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். எதுக்காக பொய் சொல்லிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு என்னடி அவசியம் இருக்கு? உண்மையை சொல்லிட்டு சந்தோஷமா உன் லைஃப்பை பாரு, நான் உனக்கு ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நீ வந்து கேட்கல, இப்ப வந்து குத்துது கொடைக்குன்னு சொன்ன, அதுக்கு யாரடி பொறுப்புன்னு சொல்றாங்க. வித்யா, நீ வந்து எந்த விஷயமும் வந்து கோர்ட்டில் சொல்லக்கூடாது, அதை நீ சொல்லாத. எனக்கு என்ன சரின்னு படுதோ, எது நல்லதுன்னு படுதோ அதுதான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. இதுதான் உன்னுடைய ஃபைனல் முடிவான்னு சொல்றாங்க. ஆமாண்டி, உண்மையை நான் சொல்றதுனால நீ என்னன்னாலும் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். நான் போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இத்தனை வருஷமா உன் கூட நான் பழகிருக்கேன் இல்லை, நீ என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவே, எந்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டி. ஒருவேளை என் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து உன் பேரை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. என்ன வித்யா, இந்த அளவுக்கு கிரிமினலா நீ இருக்கியா? நீ இந்த அளவுக்கு கிரிமினலா இருக்கும்போது நான் இருக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு வித்யா ஒரு பக்கம் வந்து மாறி மாறி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ல வர சொல்லு. முடிவா நான் என்ன சொல்ல போறேன், உனக்கே அது நல்லா விஷயம் தெரிஞ்சது தானே, தெரிஞ்சதை திரும்ப திரும்ப கேட்டு ஏண்டி என்னை டென்ஷன் படுத்துற? என்னால வந்து உனக்கு உதவி பண்ண முடியாது. முத்து மீனா என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் செய்ய போறேன். கண்டிப்பா வந்து நான் சொன்னது நடந்தே தீரும். நான் வந்து உண்மையை கோர்ட்ல சொல்லதான் போறேன். இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வித்யா கிளம்பி போனது ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது வித்யா மேல. இத்தனை வருஷமா ஃப்ரெண்டுன்னு பழகினவ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்றாள்னு சொல்லிட்டு வித்யா மேல வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப சிந்தாமணி திரும்ப போன் பண்றாங்க. கண்ணு, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்டி, அவளை கிட்னாப் கூட பண்ண முடியாது. அவ கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்காக என்னுடைய பிளான் எல்லாமே கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ நேராக கமிஷனர் ஆஃபீஸ்லயே வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷமே என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க ஆன்டின்றாங்க. என்ன இந்த அளவுக்கு இந்த புள்ள கிரிமினலா இருந்திருக்காளின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் ஆண்டி, எனக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவ காலில் விழாத குறைய கெஞ்சி கேட்டேன்னு தெரியுமா, அப்ப கூட கொஞ்சம் கூட அவ மனசு இறங்கி வரல ஆண்டின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. விடு கண்ணு, இதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன் ஆண்டி உன் பக்கம் இருக்க இல்ல, கோர்ட்ல அவங்க பாச்சா பழிக்காத அளவுக்கு ஒரு சூப்பரான வக்கீல நான் வைக்கிறேன். நீ கவலைப்படாம இரு, சரியான்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் உன் மாமியாருக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எனக்காக எவ்வளவோ உதவி பண்றீங்க. உங்களை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன் கண்ணு. அது எப்படி மறக்குவேன்? என் பொண்ணா இருந்தா பண்ணிருக்கே மாட்டேனா? நீ வேற ஆதரவு இல்லாத தவிக்கிற, அதனால உனக்கு உதவி பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து எப்படிப்பட்ட அட்வொகேட் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நான் ஏதோ ஒன்று உனக்கு நான் சொல்கிறேன், சரியான்னு சொல்கிறாங்க.
சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து உடனே அந்த இடத்துக்கு வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா தான் வராங்க. ரோகிணியோட அம்மா வந்து இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வராங்க. இங்க பாருமா, என் வாழ்க்கையே இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. இதை நினைச்சே நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். திரும்பவும் வந்து என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ற மாதிரி நீ எதுவும் பேசாதம்மா. இந்த வித்யா வேற எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்றா. அதை நினைச்சே நான் வருத்தத்துல இருக்கேன். என்னை இன்னும் வந்து வருத்தப்படுற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. வித்யா அவ பேசுறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தோணல. அவ பேசுறது சரிதான்றாங்க. எப்படி என்னுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து எனக்கு எதிரா வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாளே, அதை வந்து நீ வந்து பெரிய விஷயம் சொல்றியம்மா. சொல்லுமா, நீ எல்லாம் என்னுடைய பெத்த தாயான்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எதுக்காகமா நீ இப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. வித்யா வந்து திருந்திட்டா. பொய் சொல்றது எப்பவுமே நிலைக்காதுன்றத அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அது உனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குதே. அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க. எனக்கு எதுவும் தெரிய தேவை கிடையாதுமா. தெரிஞ்சுக்கிட்டு எந்த அவசியமும் எனக்கு இருக்கிற மாதிரியும் ஒன்றும் தெரியல. நீ ஏன் சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க? என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். திரும்ப திரும்ப வந்து என்ன இந்த மாதிரி பண்ணி பேசிட்டெல்லாம் இருக்காது. எனக்கு அவ்வளோ கோபமா வருது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் நேரா ரோகிணியோட அம்மா, இது வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. எனக்கு தேவை என் பொண்ணோட வாழ்க்கை. அதனால நம்மளாவே களத்துல இறங்கிடலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி களத்துல இறங்கி என்ன செய்யறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை போயிட்டு நேரா மீனா கிட்ட பேசிடலாம். மீனா கிட்ட பேசினாதான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப ரோகிணியோட அம்மா வந்து நான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. நிஜமாவே நீ கோவிலுக்கு தான் போறியாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரோகிணி. என்ன இது இப்படி கூட நீ கேட்ட, நான் அதுக்கு என்னதான் பதில் சொல்லட்டும்? நான் நிஜமாவே கோவிலுக்கு தாண்டி போறேன். ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்பிக்கை எல்லாம் இருக்குதான், இருந்தாலும் விதி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி நீ ஏதாவது எனக்கு பண்ணிட போற, அதனாலதான் கேட்டேன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு வித்யாவை வந்து பாக்குறதுக்காக போறாங்க. வித்யா, என்னம்மா என் மேல நீங்களும் கோவமா இருக்கீங்களா? ரோகிணிக்கு எதிராக வந்து நான் சாட்சி சொல்றத நினைச்சேன். நீங்க எனக்கு என் மேல வருத்தமா இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை. நானும் ரோகிணி கிட்ட படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முத்து மீனாவை நம்பி போங்க. கண்டிப்பா அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க நான் சொல்றேன். அவங்க காலில் போயிட்டு என்ன விலை சொல்றியான்னு சொல்லிட்டு அவன் முடியாதுன்னு சொல்றான். அதனால நான் மீனா கிட்ட பேசணும். வீட்டுக்கு போயிட்டு பேச முடியாது. அதனால நீ அவளை வரவேற்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா. எனக்கு தேவை ரோகிணியோட வாழ்க்கையும் சரியாகணும். எந்த பிரச்சனையிலும் ரோகிணி மாட்டாம உண்மையா அவ இருக்கணும். அவ சேர்க்க எதுவுமே வந்து சரியில்லைம்மா. அதனாலதான் அவகிட்ட வந்து படிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவ என் பேச்சை எங்கம்மா கேட்கறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன்ல. எப்படியாவது அவ லைஃபை சரி பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ மும்மரமா இருக்கேன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனா, நீங்க எங்க இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? ஃப்ரீயா தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க வித்யான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. என்ன, ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, உன்னை பாக்குறதுக்காக ரோகிணியோட அம்மா வந்திருக்காங்க மீனான்றாங்க. அவங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க எதுக்காக என்ன பார்க்கணும், ஏன் என்ன பார்க்கணும், என்னை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்களால என்னால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல மீனா, ரொம்பவே முக்கியமான விஷயமா என்ன பேச போறாங்க. விவாகரத்து கொடுக்காதீங்க, விவாகரத்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இப்படியாவது கால விழுந்து இந்த விஷயத்த தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா ரோகிணி பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா வந்துதான் இருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா வந்து ஃபீல் ஆகுறாங்க. மீனா, உன்கிட்ட பேசணும் மீனா, தயவு செஞ்சு வா மீனான்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறதுனால வேற வழி இல்லாம
திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க நம்ம மீனா வந்து. மீனா வந்ததுமே மீனான்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுறாங்க. இங்கே பாருங்க, உங்களுடைய சண்டையை சமாதானப்படுத்துறதுக்காக ஒன்றும் வரல. நீங்கள் பெரியவங்க வயசுலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் கிளம்பி போகணுன்றாங்க. ஏன் மீனா, என்னை யாரோ மாதிரி பேசுறேன்றாங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு யாரோ தான். எதுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து நீங்களும் தானே என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிங்க. அதனால நீங்கள் எனக்கு யாரோ தான் சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசினதும் ரோகிணியோட அம்மாவுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. மீனா, நீங்கள் நான் சொல்கிறேன்னு தப்பான்னு எடுத்துக்காதீங்க. ரோகிணி தப்பு பண்ணியிருக்காதான், இல்லை நல்லா சொல்லலை. அதுக்கு இவங்க யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க. அதுக்காக இவங்க கிட்ட கோபத்தை காட்டுறது எந்த வகையில் நியாயம்? நான் எப்படி சூழ்நிலை கைதியாக ஃப்ரெண்டு தானே, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு போய் சொல்லணும். அதே மாதிரி தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டாங்க. அதுக்காக அவங்க மேலே கோபத்தை காட்டாத மீனா, தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சீக்கிரம் சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்கு. ஒரு வேலை என் அத்தைக்கு மட்டும் இவங்க கூட பேசுற விஷயம் தெரிஞ்சா உனக்கே தெரியல வித்யா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பேயாட்டம் ஆடிடுவாங்கன்றாங்க. என் பொண்ணுக்கிட்ட காலில் விழாத குறையா கேட்டுட்டேன். அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் லைஃப்பை சரி பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை பாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் திரும்ப திரும்ப தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. போய்க்கு மேலே போய் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கா. எங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? ரோகிணி வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலையால் மனோஜ் மனசு மாறி போவாரோ இல்லையோ தெரியல. ரோகிணியோட வாழ்க்கையும் கிருஷோட வாழ்க்கையும் ஒட்டு மொத்தமாக முடிய போகுது. அது மட்டும் உண்மைதான் சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எங்கள் கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் பேச சொல்லுங்க. இந்த கோர்ட்டில் வந்து விவாகரத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் மாமியார் முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தானே ரோகிணியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதில் என்னால் எந்த உதவியும் உங்களுக்கு பண்ண முடியுமானலாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மீனா மூலியமா என் பொண்ணுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நினைச்சா மீனாவும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, எல்லாத்துக்குமே ஒரு விதி விலக்கா என்ன இருக்கு தெரியுமா? ரோகிணி மனசு வச்சா எல்லாம் நடக்கும். அதை விட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் எதனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு திமுறிலையும் தென்னாவூட்டிலையும் தெரிஞ்சா என்னமா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் வந்து வித்யா இருக்காங்க. இப்போ ரோகிணியோட அம்மா என்ன செஞ்சு மனோஜ் ரோகிணி பிரிக்காம எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண போறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.